பார்க்கும்போது என்ன அப்படின்னா, சரி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாரு. இதே மாதிரி ரமண மகரிஷி மேலே உட்காந்துருக்கிறாரு, பால் பிராண்ட் கீழே உட்காந்துருக்கிறாரு. 2 பேரும் வந்து நேருக்கு நேர் பார்க்குறாங்க. இந்த நோக்கு வருமத்தை நம்ம நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும். இதயபூர்வமாக நாம் வேண்டும்போது அந்த இறை சக்தி பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு நம்மளுக்கு அதுக்கு உண்டான தீர்வை கொடுக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வர்மா முறையில் ஒரு டிஸ்டன்ஸ் ஹீல் ஒரு அதிசயம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். சொல்லுங்கள். நம்ம நண்பர் ஒருத்தர் இங்கே ஆர்எஸ்புரத்தில் இருக்கிறார். அவர் நைட் 11:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணுறாரு. 11:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணும்போது, சார் திடீர்னு எனக்கு வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு அட்டாக் வர்ற மாதிரி இருக்குது, உடனே நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து டிஸ்டன்ஸ் ஹீல் பண்ணி விட்றேன். அவர் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் நான் டிஸ்டன்ஸ் ஹீல் பண்ணி விட்றேன். டிஸ்டன்ஸ் ஹீல் பண்ண உடனே ஒரு 10 நிமிஷம் வந்து அவர் வந்து முதல் மாடியில் இருக்கிறாரு, கீழே அம்மா இருக்கிறாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறார். நைட்டு 12 மணி சரிங்களா. அந்த 12 மணிக்கு வெளியே ஒரு இந்த குடுகுடுப்பு வருவாங்க இல்லைங்களா, குடுகுடு வருவாங்க, அவர் ஏதாவது வந்திருப்பாருன்றது வந்துட்டு இவர் சவுண்டு வேலையை அடிக்கிறாங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி சரியான சவுண்டு. என்னடா இந்நேரத்தில் சவுண்டு கேட்குது அப்படின்னு கதவை நீக்கிட்டு போய் பார்க்குறாரு. நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, உள்ளப்பா எல்லாம் ரெடியாக போச்சு எனக்கு அப்படிங்கிறாரு. அவரு உள்ள வந்து படுத்துட்டாரு. சரி 1 மணி நேரம் கழிச்சு சரி எதுக்கு போய் பார்க்குற மாதிரி கதவை நீக்கி பார்க்குறாரு. அந்த வீதியில் ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லை, அப்படியே நிசப்தமாக இருக்குது. அவர் அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணார். ஜி இப்போ நீங்கள் எனக்கு நைட்டு ஹீல் பண்ணீங்க, எனக்கு அவர் வந்து என்னென்னா வந்து மன்னூரப்பான்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா கேரளாவில்? இல்லை, கேள்விப்பட்டது. மன்னூரப்பா சுவாமிகள் அவருடைய டிவோட்டி. எனக்கு மன்னூரப்பா நேரில் வந்தார், நேரில் வந்துக்கிறார் பாருங்க. அந்த இது வந்து உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி, இது புனைக்கதை கிடையாது. நான் அவர் அடுத்த நாள் வந்து ஒரு மிகப்பெரிய நெய் வியாபாரி இங்கே இருக்கிறாரு ஆர்எஸ்புரத்தில். அடுத்த நாள் ஜி நீங்கள் ஹீல் பண்ணீங்க, எனக்கு ஹீல் பண்ணி எனக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சுவாமிஜி ஒருத்தர் வெளியே வந்தார், குடு படிச்சுட்டு வந்தார், நீ பயப்படாத நான் இருக்கிறேன் போன்னு சொன்னார். அப்புறம் எனக்கு அடுத்த நாள் போய் நான் எதுக்கும் போய் சரி போய் பார்க்குறேன்னு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தேன், சொன்னாங்க நல்லாங்க சார் ஒன்றுமே இல்லைங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னாரு. அப்போ எவ்வளோ பேர் இறை அதிசயம் நடக்குதுன்னு பாருங்கள். இது அந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் பவர் உண்டு. அந்த இது பேர் டிஸ்டன்ஸ் ஹீலிங். நம்ம இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பண்ணலாம், எங்கே வேணாலும் எந்த கண்ட்ரிக்கு யார் வேணாலும் பண்ணலாம். பேசி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா போதும், அதை நம்ம ஹீல் பண்ணி வரலாம். இது பேர் சக்கராஸ் கிளீனிங் உங்களுக்கு பேர். சக்கராஸ் வேற யாருக்கு பண்ணியிருக்கீங்க? இது பண்ணலாம் நம்ம டிஸ்டன்ஸ் ஹீலிங். நிறைய பேர் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் பேஷன்ஸ் நிறைய கூப்பிடுவாங்க. சார் எனக்கு திடீர்னு கை வலிக்குங்க சார் அப்படிம்பாங்க. ரெடி ஆயிரும். நம்ம ஃபோனில் ஹீல் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதாவது இப்போ நீங்கள் சூரியன் எப்போ என்ன உங்களுக்கு பாயிண்ட்டு சொல்லுங்கள்? எனக்கு தெரியல சார். ஒரு உதாரணமாக சொல்கிறேன், 98.3ன்னு வச்சுக்கோங்க. அல்லது 93.5 சூரியன் எஃப்எம் நாம் வச்சுக்கிறோம். ஆனால் ப்ராப்பராக எனக்கு அந்த அலைவரிசை தெரியல, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அதாவது இப்போ என்னுடைய அலைவரிசையும் உங்களுடைய அலைவரிசையும் ஒரே மாதிரி இருக்கும்போது அந்த அலைவரிசை மேட்ச் ஆகிடும். இட் கனெக்ட்ஸ். அதுக்கு இன்னொரு ஸ்டோரி ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? சொல்லுங்க. பால் பிராண்டன் சொல்லிட்டு ஒரு விஞ்ஞானி வெளிநாட்டிலேருந்து வர்றாரு. அவருக்கு வந்து நம்ம மதத்தில் நம்ம இந்து மதத்தை பற்றி, அதாவது சடங்குன்னு என்ன, சம்பிரதாயம்னு என்ன, அவருக்கு ஏகப்பட்ட மனசில் கேள்விகள் நிறைய இருக்குது. இதை நான் யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு என்ன பண்ணுறாரு. அவர் அப்படியே வடநாட்டிலேருந்து அப்படியே வந்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு சுவாமிஜியை பார்த்துட்டு வர்றாரு. நம்ம சங்கராச்சாரியார் மகா பெரியவர் இருந்தார் இல்லைங்களா, மகா பெரியவர் அவர் தவறிட்டார். அவர்கிட்ட போய் கேட்குறாரு, சாமிஜி எனக்கு இப்படி நிறைய சங்கடங்கள் இருக்குது, நிறைய சந்தேகங்கள் எனக்கு நிறைய இருக்குது, நான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறார். அப்புறம் சாமிஜி சொல்கிறாரு, இல்லைப்பா நீ அதுக்கு வந்து என்னை விடைய என்னுடைய நண்பர் மகிழ்ச்சி நண்பர் இருக்கிறார், போய் ரமண மகரிஷி பாரு அப்படின்னு என்ன சொல்கிறார். அவர் ரமண மகரிஷி போய் திருவண்ணாமலை போய் பாருன்னு சொல்கிறார். அவர் திருவண்ணாமலை வந்து ராமநாஸ்வரம் வந்துட்டார். ராமநாஸ்வரம் வந்துட்டு ஒரு வாரமாக அப்பாயின்மெண்ட் ரமண மகரிஷியை பிடிக்க முடியல. அப்பாயின்மெண்ட் அவருக்கு பிஸியாக இருக்கிற அவரால் பார்க்க முடியல. அவர் சிஷியர்கிட்ட சொல்கிறாரு, சாமி இப்படி நான் பார்க்கலான்னு வந்தேன், வந்து நான் பார்க்கவே முடியல,
டைம் ஆகிட்டுக்கு எனக்கு ஒரு ஃப்ளைட்டுக்கார நான் அடுத்த வாரம் வெளியூர் நான் போக வேண்டியது இருக்குது, நான் கிளம்புறேங்காட்டி சரி வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன அப்படின்னா சரி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாரு. இதே மாதிரி ரமண மகரிஷி மேலே உட்காந்துருக்கிறாரு, பால்பிரான் கீழே உட்காந்துருக்கிறாரு. 2 பேரும் வந்து நேருக்கு நேர் பார்க்குறாங்க. இதில் யாரும் வாயை திறந்து பேசலை. நல்லா கேட்டுங்க. இவரும் பேசலை, அவரும் பேசலை. அவருடைய சந்தேகங்கள் அவர் கேட்கல, இவரும் சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணல. ஆனால் ஒரு 10 நிமிஷம் 2 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பால் பிராண்டர் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து அப்படியே கண்ணில் தண்ணி இப்படி ஒழுகுது அவருக்கு. தண்ணி தாரதாரே வருது. அப்புறம் சிஷியர்கள் வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன ஜி எதுக்கு நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டு. இல்லை நான் வந்து என்னுடைய மனசில் இத்தனை வருஷ காலமாக எத்தனை கொஷின்ஸ் இருந்தது, எத்தனை சங்கடங்கள் இருந்தது, எனக்கு எத்தனை கேள்விகள் கேட்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேனோ அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே ரமண மகரிஷி இதுக்கு பேர் நயன தீட்சைன்னு பேர். அந்த கண்கள் மூலியமாக தேசி கொடுத்துட்டார். கண்கள் மூலியமாக தேசி கொடுத்துட்டார். இதுவும் நம்ம சித்தர்களுடைய ஆசீர்வாதம். இதுவும் வர்ம முறையில் வருதுன்னு சொல்கிறோம். இதுதான் 7ஆம் அறிவில் பார்த்துருப்பீங்க. படம் பார்த்தீங்களா 7ஆம் அறிவு? பார்த்துருக்கேன். அப்படியே பார்ப்பார் இல்லையா, வில்லன் பார்ப்பாரு, உடனே அடிப்பான் இல்லையா. அது என்னன்னா வந்து அவருடைய தீய எண்ணங்களை அவர் மேலே செலுத்துறது. நீ அவனை போய் அடி, அவனை போய் குத்து, அவனை போய் கொல்லு அப்படின்னு வந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை இன்னொரு பெர்சனுக்கு கண்கள் மூலியமாக அதுக்கு ஒரு வர்ம டெக்னிக்கில் இருக்குது. நோக்கு வர்மம்னு பேர் அதுக்கு. இந்த நோக்கு வர்மத்தை நம்ம நல்லது தான் பயன்படுத்தோம். அப்போ ரமண மகரிஷி வந்து அவருக்கு கண்கள் மூலியமாக தீட்சை கொடுத்துரு. அதுக்கு பேர் நயன தீட்சைன்னு சொல்கிறோம். நம்ம இதே சொல்லலை, அதுக்கு பேர் நோக்கு வரும்னு நம்ம சொன்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அதே மாதிரி தான் வந்து நம்ம எண்ணங்களை வந்து செலுத்தும் போது அது நல்லதாக மாறும். இதே நோக்கு வர்மத்தில் நம்ம அந்த வர்மங்கள் நாம் வந்து பார்த்து இயக்கும்போது அந்த வர்மங்கள் ஆட்டோமேட்டிக் ஆக்டிவ் ஆகும். இப்போ எதுக்கு சாயம்போது இப்படி கும்பிட சொல்கிறாங்க? சரி இல்லை இப்படி கும்பிட சொல்லலாம்ல, இப்படியே கும்பிட சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி கும்பிடும்போது உங்களுடைய இந்த சக்கரம் இருக்கு இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம். அந்த அநாதக சக்கரம் வந்து நம்மளுக்கு வந்து அதான் நீங்கள் இதயம் தான் உங்களுக்கு இருக்குது. இப்படி தான் நம்ம கும்பிட்றோம். நம்ம இதயத்துக்கிட்ட வச்சு நாம் வந்து கும்பிடும்போது இதயபூர்வமாக நாம் வேண்டும்போது அந்த இறை சக்தி பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு நம்மளுக்கு அதுக்கு உண்டான தீர்வை கொடுக்குது. அதான் நம்ம கோயிலுக்கு போகுது. இப்போ கேரளா கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் ட்ரெஸ் சட்டையெல்லாம் போட விட மாட்டாங்க. நம்ம கோயிலுக்கு தமிழ்நாட்டில் லப் பண்ணி போய்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கேரளா போனீங்கன்னா சட்டை கட்டிட்டு தான் போகணும். அது ஒவ்வொன்றும் ஒரு பாரம்பரிய முறைப்படி பண்ணுறது. சரிங்களா? அப்போ இந்த நோக்கு வர்மத்தை நம்ம இது மாதிரி ஃபாலோ பண்ணும்போது எல்லா விதமான வியாதியும் வந்து கொண்டு